ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்கய்யா. ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி உலகத்துக்கு என்ன தத்துவத்தை கொண்டு வந்திருக்கு, அதே மாதிரி சிம்மத்துக்கு அந்த லோகோ வச்சிருக்காங்க சிங்கம். ஸோ அது என்ன சொல்ல வருது? சிம்ம ராசியினுடைய ஒரு கொடுப்பினை, ம் ராசி கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கும். ம் இப்போ மேஷம் அப்படின்னா ஆளுமை, வழி நடத்துதல், ம் படைத்தலைமை, இப்படியெல்லாம் எடுத்துக்கும்போது சிம்மம் வந்து என்ன அப்படின்னா அதுவும் வந்து ஒரு தளபதிக்கும் மேலே அரசன். அரசன். ம் அது மாதிரி அவர் மேச சேவகன். ஆமாம். இவர் வந்து சக்கரவர்த்தி, ராஜாங்கம், ஆ. ராஜா, இது மாதிரி சொல்லலாம். ம் அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஹெரிடிட்டரி, அதாவது வம்சாவளி, ம் வம்சாவளி தொடர்புகளை பறைசாற்ற வந்த ஒரு ராசி. ம் அது அப்பாவனுடைய தன்மை. ம் மெயினாக சூரியனுங்கிறது தகப்பன். அப்போ அப்பாவனுடைய தன்மையை பிரதிபலிப்பதற்கு இப்போ வேதத்தில் புராணங்களில் சொல்லுவாங்க, தந்தைக்கு மகன்தான் ஆத்மா அப்படின்ட்டு. ம் அதனால் அந்த புத்திர சம்பத்து அப்படிங்கிறதே இந்த சிம்மராசியில் தான் இருக்குது. உலகத்தில் உள்ள அத்தனை பிரஜைகளும் சிம்மராசி தான் குறிக்கும். ம் மக்கள் ஆமா. அப்படிங்கிறது. அப்போ மக்களுக்கு அரசன் அப்படிங்கிற மாதிரி அதிகாரத்துவத்தையும் ஆளுமை திறனையும் தந்தை வர்க்க தொடர்புகளையும் பறைசாற்ற வந்தது தான் சிம்மராசி. சிறப்பு சிறப்பு. சிம்மம் அப்படிங்கிறது வனத்துக்கு ராஜா தானே. வனம்னா காடு, காடுங்கிறது சிம்மராசி. ம் அதே மாதிரி மலைக்காடுகள். ம் அப்போ சிங்கம் அங்கே தானே இருக்குது. ம் அதனால் அந்த அடையாளம் கொடுத்தாங்க. மலைப்பாங்கான பிரதேசங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிம்மத்தை கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பருங்கய்யா. ஐயா இப்போ இந்த சிம்மம் சொன்னீங்க, ஒருத்தர் வந்து கடகத்திலே பிறந்திருக்கலாம், இல்லைன்னா கண்ணியில் கூட பிறந்திருக்கலாம். சிம்மத்தில் பிறகுன்னா எதாவது காரணம் கருத்து கன்ஃபார்ம் இருக்கணும். இவங்க வாங்கி வந்த கர்மா என்னங்க? கர்மா அப்படிங்கிறது இப்போ நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும் சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ம் புராதனமான பக்தி மார்க்கத்தில் சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அப்போ இந்த சிவனடியார்கள், சிவபக்தர்கள், சிவ மார்க்கத்தில் இருந்தவங்க, சைவர்கள், இதனுடைய தன்மைக்காக பிறந்திருக்குன்னு நம்ம இந்தியாவில் பேசலாம். ம் இதே வெளிநாட்டில் ஒருத்தர் சிம்மராசிக்கு நம்ம அதை பேச முடியுமா? கண்டிப்பா. அப்போ அதை எப்படி பேசணும் அப்படின்னா காட் கிரேஸ், ம் அதாவது வேதம், ம் தத்துவம், புனிதம், பரம்பொருள், ம் இந்த மாதிரி பரமார்த்த விஷயங்களை பேசுவதற்காக அவதரித்தது தான் இந்த சிம்மம். சிம்மம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் ஆதிக்க குணம், ம் ஆளுமை குணம், முன்கோபம், கோபத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதே நேரத்தில் கொஞ்சம் கெட்டப்பாக இருக்கணும், ம் அதிகாரமாக இருக்கணும். நம்ம வர்றோம் அப்படின்னாலே தோரணையா நம்மளை பார்த்து பணிவு செலுத்தணும். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். தலை குனியணும், இல்லைன்னா இங்கே டெம்பரேச்சர் ஏறிடும். ஏன்னா நெருப்பு ராசி. ம் இந்த நெருப்பு ராசிக்கே உண்டான தன்மை என்னென்னா அது வந்து ஆதிக்கமும் சொல்லலாம், ஆளுமை திறன்னு சொல்லலாம், கர்வம்னு சொல்லலாம். ம் ஃபஸ்ட்டு நம்பர் 1 நான் தான் ம். அப்படிங்கிறதுல ஸ்டெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த குணாதிசயத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் இதயம் அப்படிங்கிறது சாஃப்ட். ம் இதெல்லாம் வெளியே தான். இதயம் அப்படிங்கிற உறுப்பே சிம்மராசிக்கு உண்டானது. கண்டிப்பா. அப்போ அங்கே இதயத்தினுடைய எண்ணங்கள், கற்பனைகள், பாசநேசங்கள் அது ரொம்ப ரொம்ப சாஃப்ட். இப்போ தந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தையினுடைய ரோல் எடுத்து பாருங்க. ம் குடும்பத்தில் கெடுபடியாக தான் இருப்பார், ம் ஆனால் பையன் பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் பாசம் இருக்கு. தந்தைக்கு உண்டான இயல்பு பாசம் வெளியில் காட்ட தெரியாது. ம் அதனால் இது மறைமுகமாக அந்த பாசநேசத்தையும் இந்த காட்டக்கூடிய தன்மைகள் தான் வச்சுருப்பாங்க. ம் பொறுப்புணர்ச்சின்னு எடுத்துக்கணும். ம் குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்புணர்ச்சி, அந்த தன்மைகள் இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் உல்லாசமும் இருக்கும். ம் கலைகள் அப்படிங்கிறது 5ஆம் இடம் 5ஆம் இடம். காலச்சக்கரத்துக்கு. அதனால் கொஞ்சம் உல்லாசமாக இருக்கணும். ஒரு மாதிரி வாழ்க்கை வந்து என்ஜாய் பண்ணணும். இப்போ என்ன தான் பக்தி மார்க்கத்துலேயும் என்ஜாய் பண்ணுறவங்க இருக்காங்க. பக்தி மார்க்கமும் என்ஜாய்மெண்ட்டு தான், இதுவும் என்ஜாய்மெண்ட்டு தான். அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் பொறுத்து அது ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்குவாங்க. ம் ம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேத பண்டிதராக வருவாங்க, ம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் பிரகாசமாக வந்துடுவாங்க. கண்டிப்பா. அது மாதிரி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மார்த்தமாக வேலை செய்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம். அது தர்மம் சார்ந்து தானே இருக்கிறாங்க. ஆமாம், தர்மராசி. அதனால் அறம் சார்ந்து நல்ல பணிகளை செய்யணும். தர்மத்துக்கு புறம்பாக செய்யக்கூடாது. அப்போ கோபம் வந்துடும்,
கண்ட்ரோல் பண்ணிடும். அப்போ நம்ம வந்து யாராவது தவறாக போனாங்கன்னா திருத்தி தண்டிக்கக்கூடிய ஒரு குணமும் அங்கே இருக்கும். அதே மாதிரி மன்னிப்பு கேட்கறது அப்போ பாரபட்சமாக மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு யதார்த்த குணம் உடையது. சிறப்பு. ரொம்ப சிறப்பு. ஆனா இவங்களை சுத்தியே ஒரு கேங் இருக்குன்னு சொல்லலாம். கேங்குன்னு சொல்லலாம், நபர்கள்னு சொல்லல. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இருந்து நபர்கள் சொல்லலாம். ஒரு கேங் ஃபார்ம் பண்றது இந்த சிம்மம் தான். எதனால அமைதிங்க? இவங்களுக்கு நேர் 7ஆம் வீடு கும்பம், காலச்சக்கரத்துக்கு அது 11ஆம் இடம். அப்போ ஜனசமூகம். அதே மாதிரி இவங்களுக்கு 3ஆம் இடம் வந்து துலாம் ராசி வந்து காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். அப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னா அது சமூகத்துக்காகத்தான் இருக்கும், எனக்கு நானே சொல்லிக்கிறது இல்லை. இப்போ இவங்க வந்தாங்க நாயன்மார்கள், எத்தனை ஊர்களுக்கு சென்று அவங்க புகழ் பரப்புனாங்க. அப்போ அவங்களே யோகியாக இருந்து அவங்களே அது போதுன்னு நினச்சிருந்தா இது வெளியே வந்திருக்குமா? அப்போ என்னன்னா, பறைசாற்றக்கூடிய அந்த விஷயம் அடுத்தவர்களுக்கு கொண்டு செல்லணும், அடுத்தவர்களுக்கு வந்து பரப்பணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதாவது தத்துவத்திலையும் எக்ஸ்பர்ட்டு, கலைத்துறையில் போனாலும் எக்ஸ்பர்ட்டு, நம்ம வந்து ஆளுமை திறன், ஒரு அரசியல், அந்த வகையிலேயே எக்ஸ்பர்ட். சிறப்புங்க. நீங்கள் பல்லாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க அதிகபட்சமாக தொழில் பண்ணுறாங்களா இல்லை வேலைக்கு போகிறாங்களா? தொழில் தான் சிறப்பு. அதுக்கடுத்து அரசு அதிகாரிகள் அதிகாரத்துவத்தில் இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சொகுசான தொழில்கள். இப்போ வந்து பெரிய பெரிய ஆபரணம், நகை கடை எடுத்துக்கலாம், ஜவுளி கடை எடுத்துக்கலாம், ஃபைனான்ஸ் எடுத்துக்கலாம், காரு, நவீன ரக கார்கள் எடுத்துக்கலாம், பிரபலமான மால்கள், தியேட்டர்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். சிம்மத்துக்கு அந்த அளவுக்கு பவர். ஏன்னா அங்கே இருக்கிறவர் பூரம் சுக்கிரன். அந்த தொழில் பலம் அவங்களுக்கு இருக்குது. அரசு அதிகாரிகளாக போவாங்க, அதுக்கும் சிறப்பு இருக்குது. ஏன்னா அங்கே உத்தர நட்சத்திரமே இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரமே ஒரு பாதம் இருக்கு. சிறப்பு. அதே மாதிரி இவங்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது மகர ராசி, சர்வீஸ். அந்த சர்வீஸ் வந்து காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். அப்போ வேலையில் படிப்படியாக பெரிய பதவி அடையக்கூடிய யோகம் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இவங்களை வாழ விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள்ல யாருங்க இருக்கா? அதே தான், அங்கே வேலை செய்கிற இடமே தான். அந்த 6ஆம் இடம் தான் எதிரிகள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் அப்படிங்கிறது, இப்போ நம்ம சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்பு தான். தந்தை சூரியன்னா தாய் சந்திரன் தான். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ தாயார் சம்மந்தப்பட்டதுலேயே எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு அதாவது வந்து சொந்தத்திலேயே அல்லது தாய் மாமன் வர்க்கம், இந்த வகையில் தாயினுடைய உறவுகள் இப்படி எடுத்துக்கலாம். அதுபோக இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் வந்து இவங்களுக்கு பிரச்சனை. எதிரி ஆகிறது எதனாலன்னா பணத்தாலன்னு சொல்லலாம் சுருக்கமாக. அப்போ பணத்தில் வந்து கொஞ்சம் கெடுபடியாக இருந்துக்கிட்டாங்கன்னா அந்த எதிர்ப்புத்தன்மை வராது. ஆனால் வந்து நான் கொடுத்தேன் நீ திருப்பி கொடுக்கல, இல்லை நான் கொடுத்தேன் நீ நினச்சி பார்க்கல, இல்லை எனக்கு கஷ்டம் வரும்போது நீ உதவலை, இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாவாங்க. அதுதான் எதிரிகள். சிறப்புங்க ஐயா. திருமண வாழ்க்கை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். திருமண வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமான வாழ்க்கை தான். வாழ்க்கை வாழக்கூடிய 7ஆம் வீடு சனியாகவும் இருக்குது. சனியாக இருக்குது அப்படின்னா, இப்போ எப்படி இருந்தாலும் சூரியனுக்கு சனி கட்டுப்பட்டு தான் போகணும். சூரியனுக்கு சனி கட்டுப்பட்டு தான் போகணும். அதனால் என்ன ஆகும்னா, சிறந்த ஒரு டிபெண்டிங் நேச்சரை வந்து இவங்க லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. அதாவது ஆணாக இருந்தாலும் மனைவி வந்து இவங்களுக்கு கட்டுப்பட்டு போயிடுவாங்க, பெண்ணாக இருந்தாலும் கணவன் வந்து இவங்களுக்கு கட்டுப்பட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால இந்த வாழ்க்கை சரியாக போகும். ஆனால் நேரு 7ஆம் இடம் இப்போ லக்னன்னு வச்சுக்கோங்க, சிம்ம லக்னக்காரங்களுக்கு கும்ப லக்னக்காரங்களுக்கு அவ்வளோ பெருசாக ஆகாது. ஏன் அப்படின்னா இயற்கை பகைகள். சூரியனுடைய மகன் தான் சனி, சத்ரு. அந்த இயற்கை பகையாக வரும்போது என்ன ஆகும்னா அந்த பாடி லாங்குவேஜ் ஒத்துழைக்காது. இவர் எப்பவுமே வந்து ஒரு அரசாட்சி பண்ணுற மாதிரியே எல்லாத்தையும் பேசுவார். அது வந்து எப்பவுமே என்னன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் கொஞ்சம் ஹை லெவல் திங்கிங் கம்மியாகவும் இருக்கும். அதனால் அது ஈடு கொடுக்காது இந்த ரெண்டுமே. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். புத்திரபாகிய ஸ்தானம் வந்து இவங்களுக்கு நல்ல தெய்வ குழந்தை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். தெய்வ அனுக்கிரகத்தால் குழந்தை அல்லது தெய்வ வரத்தினால் பிறக்கக்கூடிய குழந்தை. குரு வீடு வர்றது மட்டுமல்ல, அது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீடு. ஆன்மீகம் நிறைந்த குழந்தை, தெய்வ குழந்தை அப்படிங்கிற ஒரு கணக்கு அங்கே இருக்குது.
அதே நேரத்தில் அங்கே சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கனால அந்த சுக்கிரன் வந்து அதிகமான ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய நிலைமையில் குழந்தைகளை ரொம்ப சொகுசாக வளர்த்துறதுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி வந்துடும். ஒரு ஆடம்பரம். குழந்தைக்கு வந்து இன்னைக்கு அப்டேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லாம் செய்யறதுக்கு இவருக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும், பாசமும் இருக்கும், அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளையும் இவர் ஏற்படுத்தி கொடுப்பார். சிறப்புங்க ஐயா. இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களோட தந்தையார் மேல அளவுக்கு பற்று வச்சிருப்பாங்க. அவரோட தொழிலில் இவங்க செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து 9ஆம் இடமே காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடமா வருது. அப்போ அது வந்து அதனுடைய வாங்குதல் திறமை. இப்போ எப்பவுமே பாருங்க, 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு இவங்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால எல்லா லக்னங்களுக்குமே இது பொருந்தும். ஆனால் அங்கே வந்து சூரியனுடைய நட்சத்திரம் வர்றது தான் சிறப்பு. இப்போ சிம்மத்துக்கு 9ஆம் இடம் மேஷம், அதுக்கு 10ஆம் இடம் மகரம். அந்த 10ஆம் இடம் தந்தை தொழில், இவங்களுக்கு 6ஆம் இடம். இவங்க சூரியனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கு. அதனால வந்து தொடர்பு வரும், அப்பாவினுடைய ஆதிக்கம் வரும், தொடர்பு வரும், குணம் வரும். கொஞ்ச காலமாவது அவருடைய இதை ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் வந்து மாறிக்க வேண்டிய. சிறப்பு சிறப்புங்க. இறுதியா ஐயாவின் அறிவுரை, ஏதாவது விஷயம் மாத்திக்கணும், இது நம்ம மாத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் மேலும் வளரலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி விஷயத்தை சொல்லுவீங்க? கொஞ்சம் வந்து கோபம், தோரணை, இதனால நிறைய டிஸ்டன்ஸ் விழுந்துருது, கேப் விழுந்துருது. இப்போ ராஜாவுக்கு வந்து அடிமட்ட தொண்டனுடைய இது போய் சேராது. அது ஒரு சரி தொண்டன் ராஜா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வர வழிய ஒரு விஷயம் கீழ் மட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படணும். அது தெரிஞ்சுக்காமையே மேல் லெவல்லையே நின்று மேல்தட்டிலேயே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே கீழே இருக்கிற விஷயங்கள் தெரியாமல் நிறையா வந்து இவங்களுக்கு டிராபேக் ஆகிடுது. ஏன்னா இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்களை தவறாக வழிநடத்தினா மாட்டிக்குவாங்க. அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் இவங்களுக்கு போதும். ஏன்னா இங்கே வந்து கேது இருக்கார், மக நட்சத்திரம் இருக்குது. அந்த மக நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் கரெக்டாக வரணும், இல்லைன்னா கலகம் குழப்பத்தை உண்டாக்கும். இப்போ புத்தி சுவாதீனம் அப்படின்னா, புத்தி சுவாதீனம் சுய புத்தியோட வேலை செய்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து அங்கே லக்னாதிபதி வலுமா இருக்கணும். இப்போ லக்னாதிபதிக்கும் இந்த கேதுவுக்கும் ஒரு தொடர்பு வந்துன்னு இங்கே கிரகண தோஷமாயிடும். கேது சூரியனையே விழுங்கக்கூடியது. அப்போ அங்கே கேது அங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாட்டில் என்ன நடக்குது, கரெக்டான ரிப்போர்ட் என்ன, அந்த அணுகுமுறை வந்து தேவை. அது அரசாட்சியாளர்களுக்கும் பொருந்தும். சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா இறுதியா இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு சிவன் தான். நல்ல அமைப்பில் பார்வதி, சிவன் பார்வதியோடு சேர்ந்து வணங்கணும். சிவசக்தி ஐக்கியம் என்பது தான் இந்த சிம்மராசினுடைய தன்மை. அது மற்றதில் முன்னோர்களை ரொம்ப வழிபடணும், பித்ருக்களை வந்து ரொம்ப வழிபடணும். அது போக வந்து துர்க்கை, பராசக்தி, இது எல்லாமே பார்வதியில் அடங்கிடுது. அது மாதிரியான வழிபாடுகள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் போதும். மெயினாக வந்து கவர்மெண்ட்டு, அரசாட்சி, கவர்மெண்ட்டு இது சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு பரிவோடவும் உதவி பண்ணுற மாதிரியும் இவங்களுடைய தன்மை இருந்ததுன்னா மேன்மேலும் வளர்ச்சி பெறுவாங்க. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய இருப்பிடமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு சிவன் கோயில் இருக்கலாம், விநாயகர் கோயில் இருக்கலாம், இவங்க வீட்டு பக்கத்தில் தெற்கு வாசலோ கிழக்கு வாசலோ வீடு இருக்கும். இவங்க வீடே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜனரஞ்சகமான வீடாக இருக்கும். இப்போ பக்கத்தில் ஒரு பிளே கிரவுண்ட் இருந்தால் எந்நேரமும் சத்தம் கேட்குமா? ஆமாம். இல்லை ஏதாவது ஒரு தியேட்டரோ அல்லது ஒரு லாட்ஜோ இது மாதிரியான கலை சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல அங்கே அமைப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடியவர்கள் தான், அந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்க தான். அது மாதிரி உலகத்தை அரவணைச்சு போகிறதுக்கு இவங்களுக்கு அந்த முன்கோபத்தை விட்டுட்டு பரிச்சயமாக இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் இவங்க வந்து பேர் எடுப்பாங்க. இவங்க புகழ் வந்து இவங்க குழந்தை வழியாகவும் வம்சா வழியாகவும் ஒரு அடுத்தடுத்து அந்த பாரம்பரியம் பேசக்கூடியதாகவும் இருக்குங்கிறது தான் மிக நல்ல சிறப்பான ஒரு அம்சம். சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க. சூப்பராக டெப்த்தாக சொல்லி பேசிட்டீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க.